வெல்கம் டு கிளிக் இன் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுகள் 2023 தமிழ்நாட்டுல முதல் முறையா 2024 ஜனவரி 19ஆம் தேதி முதல் தொடங்கப்பட இருக்கிறது. ஸோ நாட்டின் பெருமை மிக்க விளையாட்டு நிகழ்வான இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி தமிழ்நாட்டுல முதல் முறையாக சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் 4 நகரங்களில் 19/1/2024 முதல் 31/1/2024 வரை நடத்தப்பட உள்ளது. தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், இந்திய விளையாட்டு ஆணையம் அப்புறம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகள் தான் இதுக்கான அந்த ஏற்பாடை செய்யறாங்க. ஸோ இதுல நாட்டின் அனைத்து விளையாட்டு வீரர்களும் தங்களுடைய திறமைகளை வளர்ப்பதற்கும் அவர்களின் விளையாட்டு பயணத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கும் ஒரு தளமாக அமையும். ஸோ இளம் விளையாட்டு வீரர்களின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலும் ஆதரிப்பதிலும் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு இந்தியாவின் அர்ப்பணிப்பின் அடையாளமாக உருவாகியுள்ளது. ஸோ இப்ப நடைபெற இருக்கிற இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் மொத்தம் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து 18 வயதுக்கு உட்பட்ட, நோட் பண்ணீங்க, 18 வயதுக்கு உட்பட்ட பிரிவில் சுமார் 5500க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் மற்றும் 1600க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் இதுல பங்கேற்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் 1000க்கும் மேற்பட்ட நடுவர்கள் மற்றும் 1200க்கும் மேற்பட்ட தன்னார்வலர் ஈடுபடுத்த உள்ளனர். சோ இதுல இந்த விளையாட்டு போட்டி நடைபெற இருக்கிறப்ப 1200க்கும் மேற்பட்ட தன்னார்வலர் ஈடுபடுத்த உள்ளனர். இந்த ஆண்டு டெமோ விளையாட்டாக இடம்பெறவுள்ள தமிழ்நாட்டு பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் உட்பட மொத்தம் 27 விளையாட்டுகள் இதுல நடைபெற உள்ளது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகளில் தற்போது முதல் முறையாக ஸ்குவாஷ் விளையாட்டு போட்டியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய விளையாட்டு போட்டி அதிநவீன விளையாட்டு வசதிகள் மற்றும் விளையாட்டு வீரர்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதன் மூலம் இளம் விளையாட்டு வீரர்கள் வெற்றியடைய ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுகள் 2023 போட்டிகளுக்கான அதிகாரப்பூர்வ இடங்கள் மற்றும் நிகழ்வுகள் அட்டவணை பற்றிய விரிவான தகவல்கள் மற்றும் அறிவிப்புகள் அனைத்தும் விளையாட்டு வீராங்கனைகள், பயிற்சியாளர்கள், உதவியாளர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் பிற விளையாட்டு ஆர்வலருக்கு கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் டீடைல்ஸ், அட்டவணை, அந்த ஷெடியூல் எல்லாமே. ஸோ இதுல சென்னையில மொத்தம் 20 விளையாட்டு நடைபெற உள்ளது. என்னென்ன விளையாட்டுன்னு பாத்தீங்கன்னா தடகளம், கால்பந்து, குத்துச்சண்டை, வாலிபால், பளு தூக்குதல், ஸ்குவாஷ், வில்வித்தை, டேபிள் டென்னிஸ், அப்புறம் சைக்கிளிங், யோகாசனம், மல்யுத்தம் சொல்லிட்டு இதுல ஒரு 20 போட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ திருச்சியில மட்டும் 2 விளையாட்டு சொல்லியிருக்காங்க. களரிய பயிட்டு, அப்புறம் மல்ல கம்பம்னு சொல்லி 2 விளையாட்டு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்ல 2 கூடைபந்து, தாங்தா, மதுரையில 2 கட்கா, கோகோ சொல்லிட்டு 2 விளையாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா 27 விளையாட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொது தன்னார்வலர் பதிவு பார்த்தீங்கன்னா இதுக்கான அந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு 2023 போட்டிக்கான தமிழ்நாடு பொது தன்னார்வலர் பதிவிற்கான இணைப்பு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாணையம் SDAT இணையதளத்தில் நேரலையில் உள்ளது. ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் சரியான தகவல்களுடன் படிவத்தை நிரப்ப வேண்டும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் தேர்வு செய்யப்பட்டு நிகழ்வில் பங்கேற்கும் அனைத்து தன்னார்வலர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ். ஸோ இதுல நீங்க பங்கேற்க போறீங்கன்னா அதுக்கான சரியான தகவல் நீங்க இந்த லிங்க்ல நீங்க சப்மிட் பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டு பாராட்டு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த லிங்க்ல போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த லிங்க். அதாவது இந்த தன்னார்வலர் இருக்காங்களா, ஸோ நீங்க பங்கேற்க போறீங்க அப்படின்னா நீங்க வாலண்டியர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இதுல. ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் செக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கு. பாத்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் ஷுட் பி 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும். கேண்டிடேட் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர்ட் யூனிவர்சிட்டி இன் தமிழ்நாட்டில் இருக்கணும். இங்கிலீஷ் தமிழ் தெரிஞ்சிருக்கணும். நோ அகாமடேஷன் டிரான்ஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இங்க உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், அதுக்கப்புறம் ஃபாதர் நேம், ஏஜ், ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, நேம் ஆஃப் எந்த காலேஜ், யூனிவர்சிட்டி, அப்புறம் ஜெண்டர், உங்களோட ஜெண்டரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. ஸோ விளையாட்டு அந்த ஆணையத்தால் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான அந்த இதுல பங்கேற்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கேலோ இந்தியாவில். ஸோ இதுல வேலிட் ப்ரூஃப் ஆஃப் உங்களோட ஆதார் கேட்டிருக்காங்க, பேங்க் பாஸ்புக்கு, கேன்சல் செக்கு, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இது எல்லாமே. ஸோ நீங்க எங்க வாலண்டியர், அதாவது
சென்னைனா சென்னை, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், மதுரைனா மதுரை, திருச்சி அப்படிங்கிற அந்த 4 ஸ்டேட் சொல்லியிருந்தாங்கல்ல, 4 டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருந்தாங்கல்ல அந்த விளையாட்டு நடக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்க எது அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கான அந்த செலெக்ஷன் வந்து பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டு, அந்த ஊக்கத்தொகை எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது யார் இது பண்ணுறாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸில் வந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தான் வந்து இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இந்த கீழே கொடுத்துருக்கிற அந்த சர்வீஸில் வந்து ஏதோ ஒன்றில் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் ப்ரெசன்டேஷனு, விஐபி மூமெண்ட்டு, அக்ரிடியேஷனு, வென்யூ ஓவர்லேஸு, வென்யூ பிராண்டிங்கு, ஸ்பெக்டர் மேனேஜ்மெண்ட்டு, கேம்ஸ் டெக்னிக்கல் கண்டக்ட் கமிட்டி, வென்யூ ஆப்ரேஷனு, கண்ட்ரோல் ரூமு, ஸ்டேட், இதில் ஏதாவது ஒரு பிளேஸில் வந்து உங்களுக்கு அந்த இது கொடுப்பாங்க ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ மெடிக்கலு, அப்புறம் கிட்டு கொடுக்கறது, அத்லெட்டிக்கு, ஜிஎம்எஸ், கேட்ரிங் எக்யூப்மெண்ட், இதில் ஏதாவது இந்த சர்வீஸில் ஏதோ ஒரு சர்வீஸில் உங்களுக்கு வரும். வாலண்டியராக நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்டும் ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.